Hi friends, welcome to Amizhthampoo. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா முருங்கை இலை பொடி வந்து எப்படி வீட்டில் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதோட கலர் மாறாமல் அண்ட் அதோட சத்துக்கள் குறையாமல் வீட்டில் வந்து எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி மரம் வச்சுருக்கோம். ஸோ அங்கே வந்து முருங்கை இலை வந்து தேவையான அளவுக்கு நம்ம பறிச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் பறிச்சுக்கோங்க. இதுக்கு அளவெல்லாம் கிடையாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ உங்களுக்கு இப்போ நீங்கள் எனக்கு மரம் இருக்கிறனால நான் தேவையான அளவுக்கு நான் பறிச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை வந்து கடையில் வாங்குறீங்க, உங்களுக்கு கடையில் 2 கட்டு 3 கட்டு கிடைக்குதுன்னா கிடைக்கும் போது அந்த மாதிரி வாங்கி வச்சு இந்த பொடியை நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா எல்லா டைமுமே நமக்கு வந்து கீரை கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, அதுக்காக தான். ஸோ இப்போ நான் எல்லா கீரையும் பறிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு எல்லா தேவையான அளவுக்கு முருங்கை இலை வந்து பறிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ இந்த கீரை எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம க்ளீன் பண்ணி தான் நம்ம போடணும். ஏன்னா ஒரு சில பூச்சிகள் இருக்கும், புழுவு இல்லை இலையுமே பார்த்திங்கன்னா சிலதெல்லாம் பழுப்பு இருக்கும், பூச்சி கடிச்சது இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து நம்ம க்ளீன் பண்ணி தான் நம்ம போடணும். நான் முதல்ல பார்த்திங்கன்னா டேப் வாட்டரில் வந்து ஒரு தடவை நல்லா அலசிட்டேன். இப்போ திரும்ப ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு 2வது தடவையும் நான் வந்து அலசி எடுத்துக்கிறேன். ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு பார்க்க அது சுத்தமாக தான் இருக்கும், இருந்தாலும் குட்டி குட்டி பூச்சி புழு அதெல்லாமே கண்டிப்பாக இருக்கும். ஸோ பார்த்து கரெக்டாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நான் நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஒரு இலையாக வந்து நம்ம உருவி போட்டுக்கலாம். ஜஸ்ட் நார்மலாக இந்த மாதிரி உருவிடுங்க. உருவி போட்டுட்டு ரொம்ப பெரிய காம்பாக இருந்துச்சு, குச்சி இருந்துச்சுன்னா மட்டும் அதை மட்டும் தூக்கி போட்டுருங்க. மித்தபடி குட்டி குட்டி காம்பெல்லாம் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது காஞ்சிச்சுன்னா நம்ம அரைக்கும் போது சரியாயிடும். ஸோ இது மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து நல்லா உருவிட்டு நம்ம பழுப்பு இலையோ, ஸோ நமக்கு பூச்சி சாப்பிட்ட மாதிரி ஏதோ இலை புழு அந்த மாதிரி இலையெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். காம்பு மட்டும் நான் சொன்ன மாதிரி பெருசாக இருக்கிறத மட்டும் தூக்கி போட்டுருங்க, மீதியெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இந்த முருங்கை இலை பூ காயின்னு சொல்லி இது எல்லாத்துலேயுமே ரொம்ப அதிகமான சத்துக்கள் நமக்கு இருக்குது. இந்த முருங்கை இலை பார்த்திங்கன்னா உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு நேச்சுரலான ஒரு வேன்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஹீமோக்ளோபினோட அளவு வந்து நம்ம உடம்புல கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த முருங்கைக்கீரையை நம்ம ரெகுலராக சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அதோட அளவும் வந்து அதிகரிக்கிறதுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணும் இந்த முருங்கை இலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் புரதச்சத்து, விட்டமின், கால்சியம் அப்படின்னு சொல்லி மீதி நம்ம சாப்பிட்றோம் இல்லையா அன்றாட, அதை விட இதில் முருங்கை இலை நம்ம டெய்லி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நிறையா புரதச்சத்து, கால்சியம் அந்த மாதிரி வைட்டமின்ஸ் எல்லாமே இதில் அதிகமாக இருக்குது. குளுக்கோஸ் அளவையும் வந்து நம்ம உடம்புல கட்டுப்படுத்தி நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய மருந்தாகவே இது இருக்குது இந்த முருங்கை இலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நம்ம இப்போ காய வச்சு தான் இதை யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ இது காய வச்சிட்டோம் அப்படின்னா இதோட சத்துக்கள்லாம் போயிருமா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் இந்த முருங்கை இலையோட ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம காய வைக்கிற முறை ஒன்று இருக்குது. ஸோ இது மாதிரி நம்ம காய வச்சு யூஸ் பண்ணும் போதும் அதோட சத்துக்களும் சரி அதோட நிறமும் சரி இயற்கை தன்மை நமக்கு மாறாமல் கிடைக்கும். அதுதான் இதோட பெரிய ஒரு பெனிஃபிட்டு. சளி இருமல் வந்து நமக்கு அடிக்கடி வருதுங்கும் போது இந்த முருங்கைக்கீரை சாறு அந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பிளட் ப்ரெஷரையும் வந்து சரியான அளவில் வச்சுக்கிறதுக்கும் இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் இலை எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி போட்டிருக்கேன். இன்னுமே பாதி அளவுக்கு இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்தையுமே எடுத்துட்டு பார்க்கலாம். முருங்கை இலை எல்லாத்தையுமே இப்போ நான் க்ளீன் பண்ணி நல்லா ஒரு பெரிய 2 தட்டில் பார்த்திங்கன்னா நல்லா பரப்பி போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் இல்லைனா வெள்ளை துணி போடுறீங்க அப்படின்னா அந்த வெள்ளை துணியில் கூட உள்ள வீட்டுக்குள்ளேயே ஒரு டேபிள்லையோ இல்லை அந்த மாதிரி விரித்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம இதை வந்து வெயிலில் காய வைக்கவே கூடாது. இது ஃபுல்லாக ட்ரை ஆகுறது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு தான் நம்ம பண்ணணும். ஸோ நான் நார்மலாக டைனிங் டேபிள் இப்படியே தான் வச்சுருக்கேன். ஸோ நான் இப்படியே தான் வச்சு காய வச்சு பொடி பண்ண போகிறேன். அண்ட் நைட்டு மட்டும் தூங்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு லேசான ஒரு வெள்ளை துணி வச்சு நான் மூடி விட்டுருவேன். அதுக்கு அடுத்த நாள் திரும்ப மார்னிங் வந்து நான் அதை எடுத்துருவேன். ஸோ அடியில் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும் இல்லையா முதல் நாளுங்கிறனால நம்ம நல்லா கழுவி போட்டிருக்கனால. ஸோ அப்பப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்து விட்டோம்னா அந்த ஈரப்பதம் எல்லாமே போயிட்டு நமக்கு நல்லா வந்து ட்ரை ஆகும். அண்ட் வெயிலில் வச்சு காய வச்சிங்க அப்படின்னா அதோட சத்துக்களும் சரி இந்த பொடியோட இயற்கையான கலர்
பச்சை நிறம் இருக்கு இல்லையா, அந்த இலையோட பச்சை நிறமும் வந்து நமக்கு மாறிடும். ஸோ அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வெள்ளை துணியில் மூடி வச்சுட்டேன். இப்போ அடுத்த நாள் காலையில் நான் ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இப்படியே தான் வந்து நம்ம ஃபுல்லாக அப்படியே வச்சு காய வைக்க போகிறோம். அடுத்த நாளே பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி அந்த ஓரங்களில் இருக்க நிறைய எல்லாம் வந்து நல்லாவே காஞ்சிருச்சு. ஆனால் இன்னும் நல்லா நமக்கு காயணும். நல்லா கையில் நம்ம சும்மா இந்த மாதிரி அழுத்துனாவே நல்லா உதிர்ந்து போகணும். அந்தளவுக்கு நல்லா காயணும் நமக்கு. ஸோ நல்லா காயட்டும். நம்ம வெயில் நம்மளோட டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி தான் இது வந்து காயும். ஸோ நான் இப்போ பண்ணுறது டைம் பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிக்கிற டைமுங்கிறனாலேயே எனக்கு ஒரு 2 to 3 டேஸ்லேயே நல்லா காஞ்சிருச்சு. மேபி ஒரு 2-3 நாள் எக்ஸ்ட்ரா ஆகலாம், இல்லை அது வந்து நம்மளோட டெம்பரேச்சர் பொறுத்து தான். இது பாருங்கள் 3வது நாள். எனக்கு 3வது நாளே பார்த்தீங்கன்னா காலையில் இது ஓரளவுக்கு நல்லாவே காஞ்சிருச்சு. எனக்கு 3/4 வந்து நல்லாவே காஞ்சிருச்சு. ஸோ மார்னிங் எடுத்தது இது. ஸோ ஈவினிங் அப்படிங்கும் போது எனக்கு இன்னுமே நல்லாவே காஞ்சிரும். இது பார்த்தீங்கன்னா 3rd டே ஈவினிங் எடுத்தது. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கையில் பொடி பண்ணாவே இலை எல்லாமே வந்து நல்லா பொடியாயிடுச்சு. ஸோ 2 தட்டில் நம்ம போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாமே சேர்த்து எனக்கு இப்போ ஒரே தட்டு தான் வந்திருக்கு. ஸோ இதை நம்ம பவுட்ரு பண்ணாலும் ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு அவ்வளோதான் நமக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்துக்கோங்க, எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்தி இதை காய வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஈரப்பதம்லாம் இல்லாத மாதிரி சேர்த்திட்டு நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாகவே பவுடர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அதோட கலரும் பாருங்கள், அதோட வாசனையாகட்டும் எல்லாமே எதுவுமே நமக்கு சேஞ்ச் ஆகிருக்காது. எல்லாமே அதே மாதிரி தான் இயற்கை குணத்தோடு நமக்கு இருக்கும். பாருங்கள் எல்லா இலையுமே வந்து நான் பவுடர் பண்ணியாச்சு. இது மிக்சியில் அரைச்சினால லைட்டாக சூடாக இருக்கும். ஸோ ஒரு 5 to 10 நிமிஷம் இப்படி வெளியே இருக்கட்டும், நல்லா பரப்பி விடுங்க. இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர், ஒரு பாக்ஸோ இல்லை கண்ணாடி பாட்டிலோ உங்ககிட்ட எது இருக்கோ அதை மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஈரப்பதம் வந்து உள்ளே படாத மாதிரி நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாளைக்கு வேணால் இந்த மாதிரி நமக்கு இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக கீரை கிடைக்கிற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக அதை வச்சு குக் பண்ணிக்கலாம். எல்லா டைமும் நமக்கு வந்து முருங்கைக்கீரை கிடைக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ நமக்கு பல்காக என்றைக்காவது கிடைச்சிது அப்படின்னா இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சூப் கொடுக்கும் போதோ இல்லை அப்படின்னா சாப்பாட்லேயே வந்து நெய் ஊற்றி இந்த பொடி போட்டு பிசைஞ்சு கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய வேஸில் வந்து இந்த பொடி வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இல்லை உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து வெறும் வயிற்றில் சுடு தண்ணியில் இந்த பவுட்ரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேன் கொஞ்சம் லெமன் ஜூஸ் அதில் புழிஞ்சு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு குடிக்கலாம். அதுக்கப்புறம் பருப்பு ரசம் அந்த மாதிரிலாம் வைக்கிறோன்னா கடைசியாக இது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய வேஸில் இந்த பொடி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். எல்லாத்துக்குமே டெய்லி வந்து எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணுங்கள். அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.